சங்கரன்கோவில் சங்கரநாராயண சுவாமி கோவிலில் கந்த பிரதோஷ விழா சிறப்பாக நடைபெற்றது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் சங்கரநாராயணர் கோமதி அம்பாள் கோவிலில் கந்த பிரதோஷ விழாவினை முன்னிட்டு கோவிலில் உள்ள பெரிய நந்திக்கு பால், பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கரூர் கல்யாண பசுபதீஸ்வரர் கோவிலில் மார்கழி மாத வளர்பிறை பிரதோஷ விழா விமர்சையாக நடைபெற்றது. இதனையொட்டி கோவிலில் உள்ள நந்திவம்பெருமானுக்கு பால், தயிர், கரும்பு சாறு, மஞ்சள், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேகங்கள் நடைபெற்றன. தொடர்ந்து வெள்ளி கவசத்தில் அலங்கரிக்கப்பட்ட நந்தியம்பெருமானுக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். சிதம்பரம் நடராஜர் கோவிலில் முதலாக 1 லட்சம் ருத்ராட்சத்தில் விமான பந்தல் மற்றும் குடை, பல லட்சம் ரூபாயில் பச்சை பதக்க மாலை, நடராஜருக்கு வைர விபூதி பட்டை ஆகியவை வழங்கப்பட்டன. கைலாய மலையிலிருந்து 1 லட்சம் ருத்ராட்சத்தை கொண்டு வந்து ருத்ராட்ச விமான பந்தலும் ருத்ராட்ச குடையும் உருவாக்கப்பட்டுள்ளன. ஆருத்ரா தரிசன விழாவை முன்னிட்டு சுவாமி புறப்பாடுக்கு முன்பாக எல்லாம் வல்ல சிவகாம சுந்தரி நடராஜ பெருமானுக்கு செப்பு கம்பிகளால் கட்டப்பட்ட ருத்ராட்ச விமான பந்தல் மற்றும் குடை அமைத்து ருத்ர அபிஷேக பூஜைகள் நடைபெற்றன. கைலாய வாகனத்தில் அமைக்கப்பட்ட பந்தல் மற்றும் குடையை அனைவரும் பக்தி பரவசத்துடன் பார்த்து செல்கின்றனர். கும்பகோணம் சக்கரபாணி சுவாமி கோவிலில் ஊஞ்சல் உற்சவ விழா விமர்சையாக நடைபெற்றது. இதனையொட்டி மூலஸ்தானத்திலிருந்து பெருமாள் ஊஞ்சலுக்கு எழுந்தருளும் வைபவம் நடைபெற்றது. தாலாட்டு உள்ளிட்ட பாரம்பரிய முறைப்படி பெருமாள் ஊஞ்சலில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தார். இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். மார்கழி மாத கிருத்திகை தினத்தை முன்னிட்டு திருத்தணி முருகன் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. தொடர் விடுமுறை என்பதால் வெளிமாநிலங்கள் மற்றும் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வரும் பக்தர்களின் வருகை அதிகரித்தது. இந்நிலையில் மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். 5 மணி நேரத்திற்கும் மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் முருகப்பெருமானை தரிசித்து சென்றனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் 5 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். தொடர் விடுமுறை என்பதால் அண்ணாமலையார் கோவிலில் ஏராளமான பக்தர்கள் குவிந்து வருகிறார்கள். இந்நிலையில் நேற்று லட்சக்கணக்கான பக்தர்கள் அண்ணாமலையார் கோவிலில் சாமி தரிசனம் செய்ய குவிந்தனர். இதில் 5 மணி நேரத்திற்கும் மேலாக வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்யும் நிலை ஏற்பட்டது. தொடர் விடுமுறை காரணமாக காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலில் ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். மேலும் கோவில் நகரமான காஞ்சிபுரத்தில் உள்ள பல்வேறு கோவில்களிலும் பக்தர்களின் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. இதனால் நீண்ட வரிசையில் பல மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். தொடர் விடுமுறை எதிரொலியாக பழனி முருகன் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. மின் இழுவை ரயில் நிலையம், ரோப்கார் நிலையத்தில் 3 மணி நேரம் வரை காத்திருந்து மலை கோவிலுக்கு சென்ற பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருந்ததால் தரிசனத்திற்கு 5 மணி நேரம் வரை காத்திருக்கும் சூழல் உருவானது. இதனிடையே கூட்டத்தை கட்டுப்படுத்தும் விதமாக குடமுழுக்கு நினைவரங்கம் வழியாகவும் படிப்பாதை வழியாகவும் பக்தர்கள் கீழே இறங்கி வர கோவில் நிர்வாகம் ஏற்பாடு செய்திருந்தது. மாமல்லபுரத்தில் நடைபெற்று வரும் இந்திய நாட்டிய விழாவின் 3வது நாளில் பொய்க்கால் குதிரையாட்டம், கரகாட்டம் உள்ளிட்ட கிராமிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதனை ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டுகளித்து ரசித்தனர். புதுச்சேரியில் புகழ்பெற்ற ஸ்ரீ திருக்காமீசுவரர் கோவில் குளத்தில் மீன்கள் செத்து மிதப்பதால் துர்நாற்றம் வீசி வருகிறது. வில்லியனூர் தொகுதியில் உள்ள ஸ்ரீ திருக்காமீசுவரர் கோவில் வளாகத்தில் மிகப்பெரிய குளம் உள்ளது. இங்கு ஏராளமான மீன்கள் செத்து மிதக்கின்றன. துர்நாற்றமும் வீசியதால் கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். மீன்களை அப்புறப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ள பக்தர்கள் மீன்கள் இறப்புக்கு காரணம் என்ன என்பது குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.